டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஒரு பெரிய வக்கீலாக இருந்தப்போ அவர் சுதந்திர போராட்டத்தில் பிஸியாக இருந்தார். ஒரு நாள் வீட்டில் அவர் பையன் அவர்கிட்ட வந்து, அப்பா எனக்கு புது செருப்பு வேணும், பழைய செருப்பு தேஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னான். இது இன்னும் கொஞ்ச நாள் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பழைய செருப்பை காமிச்சு, பாரு நானும் இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. அப்போது அவரோட பையன், அப்பா நீங்கள் ஒரு பெரிய ஆள், பெரிய வக்கீலாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு புது செருப்பு வாங்கலாமே அப்படின்னு சொன்னான். அதுக்கு ராஜேந்திர பிரசாத் சொன்னார், பெரிய ஆளுங்கிறது மனசில் இருக்கணும், செருப்பில் இல்லை. நம்ம ஊரில் பல பேருக்கு செருப்பே இல்லை, நாம் இதை வச்சு சந்தோஷமாக இருக்கலாம்னு சொன்னார். இது அவர் எவ்வளவு எளிமையாக மற்றவங்களோட நலனை மனசில் வச்சு வாழ்ந்தார்னு காட்டுது. இந்த சின்ன சம்பவம் அவருடைய நல்ல குணத்தை அவருடைய பையனுக்கு புரிய வச்சுது. பிற்காலத்தில் அவர் நம்ம நாட்டுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணி இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவராக ஆனார். பெரியவனாக இருக்கணும்னா பணமோ பொருளோ தேவையில்லை, புரிஞ்சு நடக்கிற மனசு இருந்தால் போதும். ராஜேந்திர பிரசாத் அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப எளிய மனிதராகவும் பெரிய இதயம் கொண்டவராகவும் வாழ்ந்தார். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் லைஃப்பில் நடந்த இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.